ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மேலே எப்பவுமே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிற உனக்காக தான் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். எப்போதுமே நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற உனக்கு இப்போது நான் செய்ய போகிற விஷயங்களை தான் குறியாக சொல்ல வந்திருக்கிறேன் என் செல்லமே. நான் சொன்னதை கேட்ட 1 மணி நேரத்தில் நிச்சயமாக நீ மனசில் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நினச்சது போலவே நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் மனிதாபிமானத்தையும் உன் நல்ல குணத்தையும் மனிதர்கள் புரிஞ்சுக்காம உனக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் என் மனசில் உன்னுடைய பக்தியாலும் பாசத்தாலும் அன்பாலும் நிறைய இடம் பிடிச்சிட்டேன் செல்லமே. இந்த தாயின் மனம் முழுவதுமே நான் ஒன்றை தான் நிரப்பி வச்சிருக்கேன். அதனால தான் உன் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும் விதமாக எல்லா நல்லதையும் சொல்லி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் பெருசுன்னு நீ நினைக்கிற. ஆனால் கூடிய சீக்கிரமே யாராலுமே பெற முடியாத பேரதிர்ஷ்டத்தோட, யாராலுமே கிடைக்க முடியாத சந்தோஷத்தோட, உனக்கான பொழிவோட, உனக்கான வசீகரமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன் மனசு சுத்தமாக இருக்கிறதுனால தான் உனக்கு மன நிம்மதியோடு கூடிய அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்க. பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நீ ஏன் அதுக்கு காரணமாகவும் இருந்து கஷ்டப்பட்டு துவண்டு போய் சோர்ந்து போய் கண்ணீர் விட்டு வருத்தமும் பட்டிருக்க. ஆனால் இப்போது இந்த நொடி முதல் நீ தீர்க்க நினச்ச பிரச்சனைகளும் காணாமல் போகணும்னு நினச்ச கஷ்டங்களும் சீக்கிரமே ஒன்றொன்னாக சரியாக போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடந்துவிடுமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வரப்போகுது. உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உன் தியாகத்திற்கான பலனை இனிமே நீ தாராளமாக அனுபவிக்க போகிற. கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகளை நான் காட்டுறேன். தனிமைங்கிற சிறையில் இருக்கக்கூடிய உனக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய வகையில் வழிகாட்டத்தான் நான் குறி சொல்ல வந்தேன். இனிமே உன் வாழ்க்கை புது பாதையில் மகிழ்ச்சி பாதையில் போக போகுது. உனக்கான வாய்ப்பையும் நீ நினச்சது நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உனக்கான அற்புதங்களை செய்யதான் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நிச்சயமா இனிமே நீ நினச்ச எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கப் போகுது. அது மட்டுமல்ல, உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு மங்கள விசேஷத்தையும் நான் நடத்தி தரப்போகிறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களெல்லாம் நடக்குதே நினச்சி நீ கவலைப்படவோ பயப்படவோ வேணாம். எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்ச விஷயமாக நான் மாற்றி காட்டுறேன். உனக்கான நல்லதும் சீக்கிரமே நடக்கப் போகுது என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்த சில நிகழ்வுகள் உனக்கு வினோதமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை நீ பார்க்கும் பார்வையும் வித்தியாசமாக இருந்தது. எப்போவுமே ஒரு விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையிலே நினச்சிக்காம இன்னொருவராக இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன்னு உன்னுடைய பிரச்சனையை இன்னொருவருக்குரிய பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு நீ மாறுபட்ட ஆளாக பிரச்சனைகளுக்கு வெளியே நின்று யோசிச்சுப்பாரு. அப்பொழுதுதான் உன் மனசுக்கு சரியான முடிவை எடுக்க முடியும். ஆனால் நீ ஏதாவது ஒரு சின்ன சிக்கலோ சண்டையோ பிரச்சனையோ வந்துடுச்சுன்னா அதிலேயே மூழ்கி போய் தவறான புரிதல்களோட தவறான குழப்பத்தோடையே மீண்டும் மீண்டும் யோசிக்கிறதுனால உனக்கு சரியாக தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் நீ திணறுகிறாய். ஆனால் இப்போது உனக்கு வழிகாட்ட
இதுதான் நடக்க போது, நீ தெளிவா தைரியமா வேலை செய்யு உனக்கு குறி சொல்றதுக்காக இந்த வராகியம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா. இப்போது இனிமே நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உன் புத்தியும் மனசும் நேரா நல்ல விஷயங்களின் பக்கம் இருக்கும்போது உன்னுடைய எண்ணங்களும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக தான் இருக்கும். நீ செய்கிற காரியம் என்னன்னு உனக்கே புலப்படுமேன் செல்லமே. இப்போதைக்கு உன் மனசில் மேல் திரையாக இருக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்காம வெளி முகமூடியை எடுத்துரு. உன் எண்ணங்கள் தெளிவாகட்டும். மனசுக்குள்ள அமைதியை கொண்டு வா. நான் சொல்கிறது எல்லாம் உடனே உடனே நடந்துடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களை பார்த்து பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கனே, கூடிய சீக்கிரம் இந்த தெளிவை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றிடுவாய். அப்புறம் என்ன, எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. உன் மனசு அமைதியாக தெளிவாக சுத்தமாக சந்தோஷமாக இருக்கும். உன் வாழ்க்கையும் அழகான பூங்காவனம் போல மாறிவிடும் என் செல்லமே. உனக்காக சிரிக்கிற நீ சிரிக்கும்போது வந்து நிற்கிற உறவுகள் சரிதான், ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பரவாயில்ல. ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார் அதற்காக கண்ணீர் விட்டு கலங்குகிறார்களோ, உனக்காக யார் அழுக தயாராக நிற்கிறாங்களோ, அந்த உறவுகளையும் அந்த மனிதர்களையும் ஒருபோதும் அலட்சியப்படுத்த வேணாம். அடிக்கடி அவங்க கிட்ட சண்டை போடவோ வாக்குவாதம் செய்யவோ கூட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் மேலே எந்த அளவுக்கு அவங்க உரிமையாக அக்கறையாக பாசத்தோடு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு சில நேரங்களில் உனக்கும் அவங்களுக்கும் மன கருத்துகளும் வேறுபாடுகளும் சண்டை சச்சரவும் கூட வரலாம். ஏன்னா அது புனிதமான உன்னை புரிந்து கொண்ட உறவல்லவா. எப்போவுமே அப்படி தான் உரிமையாக இருப்பாங்க. நீயும் கொஞ்சம் அப்பப்போ விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போ. நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி அமைந்து விடுவேன் செல்லமே. மனசில் இருக்கதையெல்லாம் அப்படியே பேசக்கூடிய யதார்த்தமான உண்மையான பிள்ளையாக நீ இருந்ததெல்லாம் போதும். இனிமேலும் அப்படியே இருக்காம எதை யாருக்கிட்ட பேசலாம், எதை யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு யோசித்து பேசி பழகு. மனசில் இருக்கிறதையெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு உனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு உறவு கூட இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் செல்லமே. எல்லாமுமா உனக்காக நான் இருந்து உனக்கு நல்வழியை காட்டி வாழ்க்கையின் சூட்சுமங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்திருக்கு. அதனால தான் பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுகிறோன்னு யோசித்து பேசு. சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னவெல்லாம் யோசிப்பாங்கன்னு யோசித்து உன்னை பேச சொல்கிறேன். இதுவரைக்கும் சில விஷயங்களையும் சில நிகழ்வுகளையும் நினச்சி நீ கண்ணீர் விட்டிருக்கலாம். உன் விழியோரம் சிறு கண்ணீர் துளிகள் வந்தாலே என்னுடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடும். இனிமேலும் நீ கண்டதையே யோசித்து கவலைப்பட்டு உறக்கத்தை தொலைக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நிம்மதியாக தூங்குற அளவுக்கு உன் மனசில் அமைதியையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். உன் கண்ணீரை துடைக்கிற வரைக்கும், உன் முகத்தில் உண்மையான புன்னகையை பார்க்குற வரைக்கும் எனக்கு ஓய்வென்பதே கிடையாது என் தங்கமே. நிச்சயமா நீ நல்லா வாழ்கிறதுக்கான வழிகளை செஞ்சுட்டு உன்னை நல்லா வாழ வச்சுட்டு தான் அப்புறமாக நான் வேறு வேலையவே பார்க்க போவேன். இந்த உலகில் 10 வகை புண்ணியத்தை நீ செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதை விட பெருசு உன்னுட்ட இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை உணர்ந்து அதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது தான் மிக பெருசு. ஏன்னா புண்ணியம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், அதை விட பாவம் செய்வதையும் தவிர்த்து விடலாம் அல்லவா. உன்னை யார் எங்கே வேணாம்னு ஒதுக்கி வச்சு உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் பேசுகிறாங்களோ, உன்னை ஒதுக்கி வச்சு உன்னா சேர்ந்துக்கிறாங்களோ, உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறார்களோ, அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் நீயாகவே அவர்களை தவிர்த்து தாண்டிப்போ. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டாடும்படியும் உன்னை போற்றி பாராட்டி பேசும்படியும் உன்னை தவிர்க்கவே முடியாத சக்தியாக
இந்த வராகி அம்மா நான் உருவாக்குவேன். அதுதான் உன் வாழ்க்கைக்கான உண்மையான வெற்றியாகவும் இருக்கும். உனக்கான விடியல் இப்போது வந்துருச்சு. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும். உன் வேதனைகளும் சோதனைகளும் மறைஞ்சு நீ வெற்றியை பார்க்க போற.